உங்கள் பிரச்சனைகள் உங்கள் சூழ்நிலைகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் உங்கள் பிரச்சனைகள் உங்கள் பற்றுகள்தான். இதை நீங்கள் புரிந்து கொள்ளும் நாளில் அன்றே உங்கள் வாழ்க்கை இலகுவாக உணரத் தொடங்கும். கற்பனை செய்து பாருங்கள், ஒருவரிடமிருந்து வந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக ஒரு நாள் முழுவதையும் நீங்கள் பாழாக்குகிறீர்கள். ஒரே ஒரு செய்தி வந்து சேராததால் இரவில் தூக்கத்தை இழக்கிறீர்கள். உங்கள் முழு மதிப்பையும் ஒரே ஒரு முடிவு, ஒரே ஒரு காசு, ஒரே ஒரு வாய்ப்பு ஆகியவற்றில் பிணைத்துவிட்டு பிறகு நான் வலிமையானவன் இல்லை என்று சொல்கிறீர்கள். இந்த புத்தகம் சொல்கிறது, நீங்கள் பலவீனமானவர் அல்ல, நீங்கள் அளவுக்கதிகமாக பற்று கொண்டவர். பற்றின்மை என்பது ஓடிப்போவதல்ல. பற்றின்மை என்பது உங்கள் இதயத்திலிருந்து உங்களை துண்டித்துக் கொள்வதல்ல. பற்றின்மை என்பது எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதையும் எல்லாமே உங்கள் அடையாளமல்ல என்பதையும் புரிந்து கொள்வதாகும். ஏதோ ஒன்று தவறாக நடந்ததால் நீங்கள் வருத்தப்படவில்லை. உங்கள் அமைதியை அந்த விஷயத்திற்கு கொடுத்துவிட்டதால் நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள். இந்த புத்தகம் ஒரு எளிய கேள்வியை கேட்கிறது. ஒரு விஷயம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் பிறகு உங்கள் அமைதி ஏன் அதன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? சிந்தித்துப் பாருங்கள். மழை பெய்தால் நீங்கள் வானத்துடன் சண்டையிடுவதில்லை. நீங்கள் ஒரு குடையை திறக்கிறீர்கள். ஆனால் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒன்று நடக்கும்போது நீங்களுக்குள்ளேயே நீங்கள் போராடத் தொடங்குகிறீர்கள். பற்றின்மை என்பது நீங்கள் நனைவதை தடுக்காத ஒரு குடை, ஆனால் அது நிச்சயமாக உங்களை மூழ்குவதிலிருந்து காப்பாற்றும் என்று இந்த புத்தகம் சொல்கிறது. நீங்கள் எதை பற்றிக் கொள்கிறீர்களோ அதுவே உங்களை பொறிக்குள் சிக்க வைக்கிறது. பணம், உறவுகள், மரியாதை, பயம், எதிர்காலம். பிறகு நான் சிக்கிக்கொண்டேன் என்கிறீர்கள். சிக்கிக்கொள்வது நீங்கள் அல்ல, உங்கள் நம்பிக்கைகள்தான் சிக்கிக்கொள்கின்றன என்று இந்த புத்தகம் சொல்கிறது. முழுமையாக வாழுங்கள், ஆனால் எதையும் மிகவும் இறுக்கமாக பற்றிக்கொள்ளாதீர்கள் என்று பற்றின்மை கற்பிக்கிறது. ஒருவரை உங்கள் எஜமானராக ஆக்காமலேயே நீங்கள் அவரை நேசிக்க முடியும் என்று இந்த புத்தகம் உங்களுக்கு சொல்கிறது. பணத்தை உங்கள் அடையாளமாக ஆக்காமலேயே நீங்கள் சம்பாதிக்க முடியும். கனவுகளை காண முடியும், அவற்றுக்கு பயப்படாமலேயே. உண்மையான அமைதி உங்கள் சார்பு நிலை எங்கு முடிகிறதோ அங்குதான் தொடங்குகிறது. பற்றின்மை என்றால் உணர்ச்சியற்றவராக மாறுவது என்று நினைப்பவர்களுக்கு இந்த புத்தகம் உண்மையை காட்டுகிறது. பற்றின்மை ஒருவரை உணர்ச்சியற்றவராக ஆக்குவதில்லை, அது அவர்களை தெளிவானவர்களாக ஆக்குகிறது. நீங்கள் பற்றின்மையுடன் இருக்கும்போது நீங்கள் நன்கு சிந்தித்து முடிவுகளை எடுக்கிறீர்கள். நீங்கள் குறைவாகவே பயப்படுகிறீர்கள். நீங்கள் குறைவாகவே உடைந்து போவீர்கள். மேலும் நீங்கள் வலிமையானவராக தோன்றுவது மட்டுமல்ல, உண்மையில் நீங்களே வலிமையானவராக ஆகிவிடுவீர்கள். எல்லாவற்றையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியதில்லை என்று இந்த புத்தகம் சொல்கிறது. உங்களுக்கு நீங்களே பொறுப்பேற்க கற்றுக்கொண்டால் போதும். நீங்கள் உங்களுக்கு பொறுப்பேற்கும்போது வாழ்க்கை தானாகவே சரியான இடத்திற்கு வந்துவிடும். நீங்கள் விட்டுவிட்டால் எல்லாம் சிதைந்துவிடும் என்று நினைக்கிறீர்கள். உறவுகள் முறியும், பணம் இழக்கப்படும், மரியாதை குறையும். ஆனால் இந்த புத்தகம் அதற்கு நேர்மாறான உண்மையை வெளிப்படுத்துகிறது. பெரும்பாலும் தேவைக்கு அதிகமாக நீங்கள் பொருட்களை பற்றி கொள்ளும்போதுதான் அவை சிதைந்து விடுகின்றன. கற்பனை செய்து பாருங்கள், உங்கள் கைப்பிடியில் மணலை இறுக்கமாக பிடித்தால் அது நழுவிவிடும். ஆனால் உங்கள் உள்ளங்கையை திறந்து வைத்திருந்தால் மணல் அங்கேயே தங்கிவிடும். பற்றின்மை என்பது உங்கள் உள்ளங்கையை திறப்பதுதான், விட்டுவிடுவதல்ல என்று இந்த புத்தகம் சொல்கிறது. வலியால் நீங்கள் உடைந்து போவதில்லை. இது நடந்திருக்கக்கூடாது என்ற எதிர்பார்ப்பால்தான் நீங்கள் உடைந்து போகிறீர்கள். யாரோ ஒருவர் உங்களை புறக்கணிக்கிறார். புறக்கணிப்பதால் வலி வருவதில்லை. அவர்கள் இதை செய்திருக்கக்கூடாது என்று நினைப்பதால்தான் வலி வருகிறது. வாழ்க்கை நீங்கள் விரும்புவதை மையமாக கொண்டு சுழல்வதில்லை. வாழ்க்கை நீங்கள் இருப்பதை மையமாக கொண்டு சுழல்கிறது. இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை அமைதி இல்லை. பற்றின்மை ஏற்பை கற்றுக் கொடுக்கிறது. இது நடந்தது, இது உண்மை, இப்போது நான் என்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது? நீங்கள் நினைக்கிறீர்கள், நான் உணர்ச்சி வசப்பட்டால் நான் ஒரு நல்ல மனிதன். ஆனால் இந்த புத்தகம் சொல்கிறது, நீங்கள் எல்லாவற்றையும் மனதிற்குள் போட்டுக்கொண்டால் நீங்களே உங்களுக்கு எதிராளியாகிவிடுவீர்கள். பற்றின்மை என்பது உங்கள் இதயத்தை மூடுவதல்ல, அது உங்கள் இதயத்தை சரியான இடத்தில் வைத்திருப்பது. எல்லோரும் உங்களை புரிந்து கொள்கிறார்களா இல்லையா என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. எல்லோரும் உங்களுடன் இருக்கிறார்களா இல்லையா என்பதும்
உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் நீங்கள் உங்களை எந்த அளவிற்கு இழக்கிறீர்கள் என்பது முற்றிலும் உங்கள் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. இந்த புத்தகம் சொல்கிறது, தன்னுடனே இணைந்திருக்கும் ஒரு நபர் மற்றவர்களிடமிருந்து பிரிக்கப்படுவதற்கு அஞ்சுவதில்லை. தனியாக இருக்கும்போதும் முழுமையாக இருப்பதற்கான வலிமையை பற்றின்மை உங்களுக்கு அளிக்கிறது. ஒருவர் வரும்போது நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள், ஆனால் அவர்கள் சென்ற பிறகும் எல்லாம் முடிந்து விடுவதில்லை. இதுதான் உண்மையான சுதந்திரம். நான் கட்டுப்பாட்டை கைவிட்டால் என் வாழ்க்கை சிதைந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் இந்த புத்தகம் மிகவும் ஆழமான ஒன்றை கூறுகிறது. வாழ்க்கை கட்டுப்பாட்டால் அல்ல, ஓட்டத்தால் பாய்கிறது. யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒருவரை மாற்ற எவ்வளவு முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அவர்கள் விலகிச் செல்கிறார்கள். ஏனென்றால் ஒரு நபருக்கு ஏற்படும் மிகப்பெரிய மூச்சுத் திணறல் கட்டுப்பாட்டிலிருந்துதான் வருகிறது. இந்த புத்தகம் சொல்கிறது, நீங்கள் மக்களை இழப்பதில்லை, அவர்களை தள்ளிவிடுகிறீர்கள். மக்கள் மாறும்போது உறவுகள் சீர்குலைவதில்லை, அவர்களை அப்படியே வைத்திருக்க நீங்கள் பிடிவாதம் பிடிக்கும்போதுதான் அவை சீர்குலைகின்றன. பற்றின்மை என்றால் நான் உன்னை மாற்றுவதை நிறுத்தி என்னை காப்பாற்றிக் கொள்கிறேன். நடப்பவற்றை பற்றி நீ பெரும்பாலும் கவலைப்படுவதில்லை. நீ கவலைப்படுவது அது ஏன் என் திட்டப்படி நடக்கவில்லை என்பதை பற்றித்தான். துன்பத்தின் உண்மையான காரணம் நிகழ்வுகள் அல்ல, எதிர்பார்ப்புகள்தான் என்று இந்த புத்தகம் சொல்கிறது. எதிர்பார்ப்புகள் சிதைக்கப்படும்போது வலி எழுகிறது. எதிர்பார்ப்புகளை தளர்த்திக் கொள்ள பற்றின்மை உனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால் வீழ்ச்சியின் வலி குறைகிறது. நான் நம்பிக்கையை கைவிட்டால் நான் தோர்த்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் இந்த புத்தகம் சொல்கிறது, நம்பிக்கையை கைவிடுவது தோல்வி அல்ல, நம்பிக்கையை பற்றிக்கொள்வது பலவீனம். பற்றின்மை உங்களை வலிமையாக்குகிறது. ஏனெனில் உங்கள் மகிழ்ச்சி இனி ஒரு நபரையோ ஒரு முடிவையோ ஒரு பதிலையோ சார்ந்திருக்காது. நீங்கள் முழுமையான நேர்மையுடன் செயல்படுகிறீர்கள், ஆனால் அந்த முடிவு உங்களை உடைக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் அந்த முடிவிலிருந்து உங்களை பற்றற்றிருக்கிறீர்கள். இந்த புத்தகம் சொல்கிறது, நீங்கள் முடிவிலிருந்து பற்றற்றிருக்கும்போது நீங்கள் மிகச் சிறப்பாக செயல்படுகிறீர்கள். பயம் மறைகிறது, பதட்டம் மறைகிறது. நீங்கள் உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் உங்களை ஆபத்தில் ஆழ்த்திக் கொள்வதில்லை. இதனால்தான் அமைதியானவர்கள் பெரும்பாலும் வெற்றி பெறுகிறார்கள். ஏனெனில் அவர்களின் மனம் எதனுடனும் பிணைக்கப்படவில்லை. பற்றின்மை உங்களை உணர்ச்சியற்றவராக்காது. பற்றின்மை உங்களை தெளிவாக்குகிறது. இப்போது நீங்கள் பயத்துடன் அல்ல, புரிதலுடன் முடிவுகளை எடுக்கிறீர்கள். நான் கைவிட்டால் எல்லாம் நழுவிச் சென்றுவிடும் என்று நீங்கள் உணர்கிறீர்கள். ஆனால் இந்த புத்தகம் ஒரு முரண்பாடான உண்மையை வெளிப்படுத்துகிறது. பெரும்பாலும் நீங்கள் இறுக்கமாக பற்றிக் கொண்டிருக்கும் விஷயம்தான் முதலில் நழுவிச் செல்கிறது. மேலும் நீங்கள் இலகுவாக பற்றிக்கொள்வதுதான் நிலைத்து நிற்கிறது. பற்றின்மை என்பது விட்டுக் கொடுப்பதல்ல என்று இந்த புத்தகம் கூறுகிறது. பற்றின்மை என்பது விவேகமாக பற்றிக்கொள்வதாகும். மணலைப் போல உங்கள் முஷ்டியை இறுக்கினால் மணல் வெளியே கொட்டிவிடும். அதை திறந்து வைத்திருந்தால் மணல் அங்கேயே தங்கியிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பணம், உறவுகள், மரியாதை, வெற்றி என எல்லாவற்றையும் நீங்கள் பற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறீர்கள். பிறகு ஏன் எல்லாம் என் கைகளிலிருந்து நழுவுகின்றன என்று கேட்கிறீர்கள். பற்றின்மை பொருட்களை பற்றிக்கொள்ள கற்றுக் கொடுக்கிறது, ஆனால் அவை உங்களை பற்றிக்கொள்ள அனுமதிக்காதீர்கள். இது நடக்கவில்லை என்றால் என்ன செய்வது என்ற ஒரே கேள்வியுடன் உங்கள் மனம் இரவும் பகலும் சிக்கிக் கொள்கிறது என்று இந்த புத்தகம் கூறுகிறது. பற்றின்மை என்றால் நான் என் வேலையை செய்வேன், ஆனால் எதிர்காலத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்கள் எதிர்காலத்துடன் போராடுகிறீர்கள், அதனால் நிகழ்காலம் பாழாகுகிறது. நீங்கள் நிகழ்காலத்தில் நிலைத்திருக்கும் போது எதிர்காலம் தானாகவே அமையத் தொடங்குகிறது. விரைவாக பொருட்களை விரும்புபவர்கள் முதலில் பற்றின்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த புத்தகம் கூறுகிறது. ஏனெனில் விரைவாக பொருட்களை பெற வேண்டும் என்ற அவசரமே மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. நீங்கள் பணத்தையும் அன்பையும் எல்லாமே விரைவில் சரியாகிவிட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்.
ஆனால் இந்த புத்தகம் சொல்கிறது, அவசரத்திற்கான ஆசை ஒரு மெதுவான வாழ்க்கையை உருவாக்குகிறது. பற்றின்மை வேகத்தை அதிகரிக்கிறது. ஏனெனில் உங்கள் ஆற்றல் இனி பயத்திற்காக செலவிடப்படுவதில்லை. நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்தும்போது விஷயங்கள் தானாகவே முக்கியமானதாக மாறிவிடுகின்றன. இது மாயாஜாலம், இது லர்க்கம். இப்போது ஒரு ஆழமான விஷயத்தை கேளுங்கள். நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்களோ அதுவே உங்களை கட்டுப்படுத்துகிறது. பற்றின்மை பயத்தை துண்டித்து விடுகிறது. பயம் விலகும்போது நீங்கள் உண்மையான சக்தியை அடைகிறீர்கள். இந்த புத்தகம் சொல்கிறது, உங்களை இழந்து விடுவோமோ என்ற பயம் முடிவுக்கு வரும் நாளில் உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் இப்போது உங்கள் அமைதி யாருடைய ஆம் அல்லது இல்லை என்பதையும் சார்ந்திருக்கவில்லை. இப்போது நீங்கள் எந்த நிபந்தனைகளும் இன்றி முழுமையடைந்துள்ளீர்கள். பற்றின்மை என்றால் உணர்ச்சியற்றுப் போவது, அதாவது அக்கறையை நிறுத்திவிடுவது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் இதுவே மிகப்பெரிய தவறான கருத்து என இந்த புத்தகம் கூறுகிறது. பற்றின்மை என்பது அக்கறையின்மை அல்ல. பற்றின்மை என்பது தெளிவு. நீங்கள் ஒரு பொருளின் மீது பற்று கொள்ளும்போது அது உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு விடுமோ என்ற பயத்துடன் அதை வாழ்கிறீர்கள். ஆனால் நீங்கள் பற்றின்மை கொள்ளும்போது அதே பொருளை நம்பிக்கையுடன் வாழ்கிறீர்கள். அதுதான் வித்தியாசம். நீங்கள் ஒருவரை நேசிக்கிறீர்கள், ஆனால் உங்கள் மகிழ்ச்சி அவர்களின் மனநிலையை சார்ந்திருக்கத் தொடங்குகிறது. இன்று அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள். இன்று அவர்கள் மாறிவிட்டார்கள், நீங்கள் நொறுங்கிப் போகிறீர்கள். இந்த பற்றுதான் உங்களை பலவீனமாக்குகிறது என இந்த புத்தகம் கூறுகிறது. பற்றின்மை கற்பிக்கிறது, நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனால் என்னை இழக்கும் விலையில் அல்ல. இப்போது கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். பற்றின்மையின் மிகப்பெரிய நன்மை என்ன? நீங்கள் எதிர்வினையாற்றுவதை நிறுத்துகிறீர்கள். முன்பு யாராவது ஏதாவது சொன்னால் உங்கள் இதயம் உருகும். இப்போது உங்கள் மனம் அதை பார்க்கிறது. இந்த மாற்றம் வாழ்க்கையை மேம்படுத்துகிறது. இந்த புத்தகம் சொல்கிறது, எல்லாவற்றாலும் காயப்படுபவர் தற்போது மிகவும் பற்றுடன் இருக்கிறார். மேலும் மிக சில விஷயங்களால் மட்டுமே நெகிழ்பவர் சுதந்திரமானவர். பற்றின்மை உங்களை மக்களின் கருத்துக்களை, அவர்களின் எதிர்பார்ப்புகளை, அவர்களின் கண்ணோட்டங்களிலிருந்து விடுவிக்கிறது. இப்போது நீங்கள் உங்கள் சொந்த உண்மையில் வாழ்கிறீர்கள். இங்குதான் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்கிறது. நீங்கள் ஒரு பலனை பற்றிக் கொள்வதை நிறுத்தும்போது அந்த பலன் உங்களை தொடரத் தொடங்குகிறது. சிலர் அதிக முயற்சியின்றி சரியான இடத்தை அடைவதை நீங்கள் கவனித்திருக்கலாம். இந்த புத்தகம் சொல்கிறது, ஏனென்றால் அவர்கள் அழுத்தம் கொடுப்பதை நிறுத்திவிட்டார்கள். பற்றின்மை அழுத்தத்தை நீக்குகிறது. அழுத்தம் நீக்கப்படும் இடத்தில் ஓட்டம் வருகிறது. அது பணமாக இருந்தாலும் சரி, அங்கீகாரமாக இருந்தாலும் சரி, அல்லது உறவுகளாக இருந்தாலும் சரி, ஓட்டத்திற்குள் வருபவர்கள் மட்டுமே நிலை நிற்கிறார்கள். இப்போது ஒரு உண்மையை கேளுங்கள், அது சற்று உறுத்தும். நீங்கள் மிகவும் விரும்பும் விஷயம் உண்மையில் நீங்கள் பயப்படும் விஷயமாகவே இருக்கிறது. பற்றின்மை அந்த பயத்தை நீக்குகிறது. பயம் நீங்கியவுடன் உங்கள் ஆற்றல் தெளிவடைகிறது. தெளிவான ஆற்றல் விரைவான பலன்களை தருகிறது. இதனால்தான் பற்றின்மை விரைவாக மாற்றங்களை செய்பவர்களுக்கான ஒரு நுட்பமாக இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான மக்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. ஏனென்றால் அவர்களின் மனம், நான் கைவிட்டால் எனக்கு எதுவும் கிடைக்காது என்று சொல்கிறது. இந்த புத்தகம் சொல்கிறது, அப்போதுதான் நீங்கள் அதை உண்மையாகவே புரிந்து கொள்கிறீர்கள். பற்றின்மை என்பது கைவிடுவதல்ல. பற்றின்மை என்பது நம்பிக்கை வைப்பதாகும். நான் நலமாக இருக்கிறேன் என்று நம்புவது. எனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது சரியான நேரத்தில் நடக்கும். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டவுடன் வாழ்க்கை உங்களை சோதிக்கத் தொடங்குகிறது. இப்போது இந்த புத்தகத்தின் கடைசி மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த உண்மையை கேளுங்கள். பற்றின்மை என்பது ஒரு நாள் பயிற்சி அல்ல, அது ஒரு புதிய வாழ்க்கை முறை. நீங்கள் பற்றின்மை கொள்ளும்போது வாழ்க்கையிலிருந்து ஓடி ஒளிவதில்லை, மாறாக வாழ்க்கையுடன் சேர்ந்து நகரத் தொடங்குகிறீர்கள். உங்கள் மகிழ்ச்சி இனி ஒரே ஒரு முடிவை சார்ந்திருப்பதில்லை. அதனால்தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இலகுவாக உணர்கிறீர்கள். மேலும் இந்த புத்தகம் சொல்கிறது,
இலகுவான ஒருவரே வேகமாக நகர்வார். நீங்கள் உங்கள் வேலையை ஒவ்வொரு நாளும் முழுமையான நேர்மையுடனும் முழுமையான கவனத்துடனும் செய்கிறீர்கள். ஆனால் உள்ளுக்குள் ஒரு விஷயம் தெளிவாகிறது. என்ன நடந்தாலும் அது பார்க்கப்படும். இந்த வரி உங்களை உள்ளிலிருந்து விடுவிக்கிறது. இங்குதான் பற்றின்மையின் உண்மையான சக்தி வெளிப்படுகிறது. நீங்கள் முயற்சி செய்வதை நிறுத்துவதில்லை, ஆனால் உங்களுக்கு நீங்களே தீங்கு விளைவிப்பதை நிறுத்துகிறீர்கள். இப்போது முடிவுகள் தாமதமானால் நீங்கள் உங்களை குறை கூறிக்கொள்வதில்லை. யாராவது மாறினால் நீங்கள் உங்களை சிறுமைப்படுத்திக் கொள்வதில்லை. இந்த புத்தகம் சொல்கிறது, பற்றின்மையே சுயமரியாதையின் வேர். தன்னுடன் தன்னை இணைத்துக் கொள்ள கற்றுக்கொண்ட ஒருவருக்கு இந்த உலகத்தை பற்றிக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மேலும் நீங்கள் மற்றவர்களின் அங்கீகாரத்தை கைவிடும்போது உங்கள் குரல் வலுப்பெறுகிறது. மக்கள் கேட்கத் தொடங்குகிறார்கள். ஏனென்றால் இப்போது நீங்கள் பயத்திலிருந்து அல்ல, உண்மையிலிருந்து பேசுகிறீர்கள். எல்லாம் நிரந்தரமானவை அல்ல என்பதை பற்றின்மை உங்களுக்கு கற்றுத்தருகிறது. மேலும் இந்த புரிதல் ஒவ்வொரு இழப்பிற்கும் மேலாக உங்களை உயர்த்துகிறது. வாழ்க்கை இனி உங்களை பயமுறுத்தாது. ஏனென்றால் என்ன நடந்தாலும் நீங்கள் முழுமையாகவே இருப்பீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். இங்குதான் உண்மையான அமைதி வருகிறது. இந்த எண்ணம் உங்களுக்குள் எங்காவது கிளர்ந்தெழுந்தால் இந்த புத்தகம் உங்களுக்காகவே எழுதப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பயமின்றி பற்றிக் கொள்ளாமல் உடைந்து போகாமல் உங்கள் வாழ்க்கையை வாழக் கற்றுக்கொள்ள விரும்பினால் நிச்சயமாக இந்த புத்தகத்தை படியுங்கள். இணைப்பு விளக்கத்தில் உள்ளது. மேலும் இந்த காணொளி உங்களை சற்றேனும் இலகுவாக உணர வைத்திருந்தால் இதை லைக் செய்யுங்கள். ஏனென்றால் இது இந்த எண்ணத்தை மற்றவர்களுக்கும் பரப்பும். இது போன்ற உள்ளடக்கங்களுடன் ஒவ்வொரு நாளும் உங்களை வலுப்படுத்த விரும்பினால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் கருத்துரைகளில் இன்றிலிருந்து நீங்கள் இலகுவாக பற்றிக் கொள்ளப் போகும் அந்த ஒரு விஷயத்தை எழுதுங்கள். ஏனென்றால் நீங்கள் விட்டுக் கொடுக்க கற்றுக்கொண்ட அந்த நாளில்தான் வாழ்க்கை உங்களை பற்றிக் கொள்ளத் தொடங்கியது.